21க்கு 16 அடி சைஸில் பெரிய லிவிங் ஹால் கொடுத்து அங்கே ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் அட்ராக்டிவான ஃபால் சீலிங் ஒர்க்கோட ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. செடிகள் வைக்கிறதுக்காக நார்த் ஈஸ்ட் கார்னரில் டெடிக்கேட்டடாக ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. உட்காரத்துக்கு வசதியாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட அழகான ஃப்ரண்ட் பால்கனி வடிவமைச்சிருக்காங்க. நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தனி பூஜா ரூம், தனித்தனியாக கிச்சன் அண்ட் டைனிங் கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூம்ஸையுமே வேறு சைஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று 16க்கு 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூம், 3லையுமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்ஸ்லையுமே அழகான இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஒரு சூப்பரான 3 BHK டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸாக அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1410 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 47 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் அண்ட் லைட் ப்ளூ கலரில் டெக்ஸ்சர் டிசைன்ஸும், பார்டர்ஸ்க்கு ஒயிட் கலரும் ப்ரௌன் கலரில் லேட்ரஸ் ஸ்டோன் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீலில் பெரிய கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 19க்கு 12. தரைக்கு முழுவதும் செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைல்ஸ் ஒர்க்கும், சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. செடிகள் வைக்கிறதுக்காக இந்த கார்னரில் டெடிக்கேட்டடாக ஸ்பேஸும் விட்டுருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேஷியஸ் லிவிங் ஹால். சைஸ் 21க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த ஸ்பேஸுக்கு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கோட பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ்க்கு ஃப்ரண்ட்டில் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வித் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட பெரிய டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் டோர் பிளான் பண்ணி பேக் சைடில் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாகவும் கொடுத்துருக்காங்க. இது பூஜா ரூம். சைஸ் 4க்கு 4 நார்த் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 10. CNC கட் டிசைன் வித் பேக் லைட்டோட அழகான ஃபால் சீலிங் ஒர்க். ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே உட்டன் ஹேண்டிலோட பெரிய வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 11க்கு 4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற டைனிங் ரூம் கென்றாரோ. சைஸ் 10க்கு 8. கார்னரில் ஒரு பெரிய உட்டன் க்ராக்கரி யூனிட் செஞ்சுருக்காங்க. இதில் கிரனைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேக்ரவுண்ட் மிரரோட ஃபிட் பண்ணுறாங்க. டிசைனுக்காக நார்த் வாலில் சர்க்குலர் ஷேப்பில் பெரிய ஓப்பனிங் விட்டு அதில் சேஃப்டி கிரில் வித் டிசைனர் கிளாஸோட கொடுத்துருக்காங்க. அடுத்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்றாரோ. சைஸ் 11க்கு 8.
டேபிள் டாப்புக்கு போகிற ஒயிட் குவார்ட்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஓவர் ஹெட் கேபினெட்ஸும் சைடில் டால் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட்ரைல எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா சிஎன்சி கட் டிசைன் வித் பேக்ரவுண்ட் அக்ரிலிக் சீட் அண்ட் லைட்டும் சென்டரில் ஒரு பெரிய ஹேங்கிங் லைட் கொடுத்து இந்த ஸ்பேஸை அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே பெரிய லிவிங் ஹால், சைஸ் 16x14. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. ஃபால் சீலிங் ஒர்க், லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப்ஸ், சென்டரில் விண்டோ சீட்டர், டிவி யூனிட், கார்னரில் ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8x4. வாஷ் பேசின், ஷவர், மெனோடேட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16x8. டைனிங் ஸ்பேஸில் கொடுத்த மாதிரியே இங்கேயும் நார்த் வாலில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் ஓப்பனிங் கொடுத்து அதில் சேஃப்டி கிரில் அண்ட் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8x5. இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம்ஸ் இருக்கு. 3 பெட்ரூம்ஸையுமே வேற வேற சைஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து ஃப்ரண்ட்ல எல் ஷேப்டு பால்கனிக்கு என்ட்ராரோம். பால்கனியில் உட்காரதுக்கு வசதியாக சிவில் ஒர்க்ஸ்லேயே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. தரைக்கு போகிற மேட் ஃபினிஷ் ஸ்டைல்ஸும் சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க்கும் ஃப்ரண்ட்டில் அழகான டிசைனில் ஹேண்ட் ரெயிலும் கொடுத்துருக்காங்க. இங்கே சின்னதாக ஒரு லாண்ட்ரி ஸ்பேஸ் பிளான் பண்ணி உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளியில் கண்வாய் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1 crore and 25 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.